தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு ஆதரவா களமிறங்க மாற்றாங்களே அப்படின்ற இயக்கம் பல பேருக்கு இருக்குல்ல. அவங்க டைரக்டா பேட்டில் ஃபீல்டுக்கு வரல, ஆனா யூஎன்ல என்னென்ன சப்போர்ட்டை ஈரானுக்கு பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தியும் ஆயிண்டோம் இருக்குல்ல, இதையும் சேர்த்து தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஓஷியன் கல்ஃப் அரப் ஸ்டேட்ஸ் அவங்களாம் இப்போ எதிர்பார்க்கறது என்ன? ஐயா ராசா அமெரிக்கா, நீங்கள் அடித்தது போதும் விட்டுருங்களேன். நீங்கள் ஈரானை ஒரு அடி அடிச்சிங்கன்னா திரும்ப 10 அடி அடிக்கிறாங்க. உங்கள் நாட்டில் இல்லை, எங்கள் நாடுகளில் மிடில் ஈஸ்டில் முழுக்க போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு கெஞ்சி பார்த்தாங்க. ஆனால் ட்ரம்ப் தான் அன்பிரடிக்டபிள் பர்சன் ஆச்சு. என்ன சொல்லிட்டாரு? இப்போதைக்கு உடனேலாம் போக முடியாது, ஒரு 2-3 வாரங்கள் வரைக்கும் நான் கொஞ்சம் ஈரானை வச்சு செஞ்சிடறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. இதில் முதல்ல ஷாக் ஆனது ஈரான் கிடையாது, இந்த மிடில் ஈஸ்டில் இருக்க நாடுகள் தான். இப்போ அவங்களும் என்ன பண்றாங்க, ஈரானுக்கு எதிராக ஒரு கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு ஐநா சபை தான் முன் வரணும்னு சொல்லிட்டு ஐநா சபையில சில விஷயங்களை மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது கூடவே அமெரிக்காவும் சேர்ந்துக்குச்சு. அமெரிக்கா என்ன பண்ணாங்க, சரிங்க மிடில் ஈஸ்ட்ல ஈரான் அட்டாக்கை நிறுத்ததோ இல்லையோ, ஆனால் அந்த ஹார்மோஸ் க்ளோஸ் ஆயிருக்குல்ல, அவங்க ஈரான் ஃப்ரெண்ட்லி வெசல்ஸை மட்டும் விடுறாங்களே, அது நமக்கு தலைவலி. ஏன்னா எல்லாம் நம்ம பக்கம் திரும்புறாங்க, நம்மளால தான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. உண்மையா அதுதான், நம்மளால தான் பிரச்சனை ஆச்சுன்னு திரும்புறாங்க. அதனால ஹார்மோஸை ரீஓபன் பண்ணணும். இதுல ஐநா ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னு அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ யூஎன்ல இந்த நகர்வு நோக்கி எல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்களா. ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த ஹார்மோஸ்ல படையை இறக்கலாம். ஐநா அப்ரூவ் பண்ணிட்டா பல நாடுகளோட படை அங்கே இறங்க ஆரம்பிச்சிரும்ல, இறக்கலாம். பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்தா கூட நம்மளுக்கு பெஸ்ட் தான், அந்த ரூட் கிளியர் ஆனா போதும், அவ்வளவுதான் அப்படின்ற விஷயத்துல அவங்க நகர்த்த ஆரம்பிச்சாங்களா. அங்கதான் ஒரு கட்டையை போட்டாங்க ரஷ்யா, சைனா, பிரான்ஸ். பொதுவாக ரஷ்யா சைனா உள்ள வரும், கூட யார் சேர்ந்திருக்கா பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஏன்னா பிரான்ஸ்க்கும் இந்த கான்ஃபிளிக்ட் மேலே பெருசாக உடன்பாடு இல்லை. அமெரிக்கா பண்ணுறதும் தப்புன்றதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு பிரான்ஸ். ஸோ அவங்களும் சேர்ந்துட்டாங்க. இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இந்த எதிர்த்தரப்பில் முன் வச்சாங்க பாருங்க, ஹார்மோஸ் ரீஓப்பன் பண்ண நம்ம எதனா பெரிய படையை உள்ளே இறக்குவோம் ஐநா அப்ரூவோடு அப்படின்ட்டு. அதை பிளாக் பண்ணி விட்டாங்க. நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம்னு அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. இதை என்ன சொன்னாங்கன்னா அவங்க, ஏங்க ஈரானை எதிர்த்துட்டு அவங்க நாட்டுக்குள்ளே போய் அடிச்சுட்டு அவங்க ஃபுல்லா நிர்வகிக்கிற அந்த ஹார்மோஸ் பகுதிக்குள்ள போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணணும்னாக்கா எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கு? நாளை பின்ன அவங்க அட்டாக்கை திரும்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டா, இப்ப 4 கப்பல்ல பத்தி எரியுது, நாளைக்கு 400 கப்பல் பத்தி எரியும். ஸோ எங்களுக்கு இது நல்ல முடிவா தெரியலன்னு அவங்க கை விரிச்சிட்டாங்க. ஆனா அமெரிக்காவும் மிடில் ஈஸ்டும் இதை அப்படியே விட்டுற மாதிரிலாம் தெரியல. ஐநா பாதுகாப்பு சபை இருக்குல்ல, அது வரைக்கும் போறாங்க. இப்ப அங்க அடுத்த கட்ட நகர்வு ஆரம்பிக்க போகுது. இப்ப அங்கேயும் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, வீட்டோ பவர் கண்டிப்பா இருக்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும், பெர்மனன்ட் மெம்பர்ஸ் கிட்ட இருக்கு. அதுல ரஷ்யாவும் சைனாவுமே இருக்கு. என்ன சொல்ல வரோம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 2வது முறையா ஒரு F-35 ஜெட்டை நாங்க வெற்றிகரமா சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ட்டு IRGC அபிஷியலா கிளைம் பண்ணிருக்கு. இப்போ இது சம்பந்தமா வீடியோ கூட அவங்க விட்டாங்க. இது போல பாத்தீங்களா, நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அமெரிக்காவோட கௌரவம் இந்த F-35 ஜெட்டு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏங்க ஈரானுக்கு இதே சும்மா வேலையா போயிடுச்சு, எங்களோட எல்லா போர் விமானம் நிற்கிது பாருங்க, அதை விட்டு எதை போட்டு அவங்க சுட்டு வீழ்த்தினாங்க, அது எங்க விமானம் கிடையாது, அவங்க ஏதோ கிரியேட் பண்ணி வீடியோ போடுறாங்க போல இருக்குன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஈரான் கிட்ட கேட்டா எங்களுக்கு தெரியும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்கன்னு. எங்களோட அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதை வச்சு நாங்க இதை அடிச்சோன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்லுச்சு, ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அடிச்சு போந்துட்டோன்னு சொன்னாங்களே. அப்ப இன்கேஸ் இந்த விமானத்தை அவங்க அடிச்சது உண்மைனாக்கா, அப்ப ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஈரான் கிட்ட இருக்கிறது உண்மைதானே. அப்ப யார் 2 தரப்புல போய் சொல்றது? அந்த வீடியோ நீங்களே பாருங்களேன். ஈரான் அமெரிக்கா மேல இருக்க கோபத்தை மிடில் ஈஸ்ட் முழுக்க காமிச்சுக்கிட்டு இருக்குல்ல, இஸ்ரேல் மட்டும் விதிவிலக்கா என்ன? அதுவும் ஈரானை தொடாத மிடில் ஈஸ்ட் நாடுகள் அவங்களே ஈரான் போட்டு பழகுதுன்னா, ஈரானை தொடர நாடு இஸ்ரேல் சும்மா விடுவாங்களா? டெல் அவீவை பத்தி எரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் லான்ச் பண்ற ஒரு மிசைலும் டெல் அவீவை, இஸ்ரேலோட முக்கியமான அந்த பகுதியை நலகுலைய வச்சுட்டு இருக்கு.
இந்த அளவுக்கு மிசைல்ஸ் லான்ச் ஆகுதுல இந்த இஸ்ரேலை நோக்கி. ஆனா இஸ்ரேல்ல மல்டி லேயர்டு ப்ரொடெக்ஷன் இருக்கு இந்த ஏர் டிஃபென்ஸா இருந்து. அதுலயும் குறிப்பா அயன்டோம் இருக்கு. எப்படி இந்த அயன்டோமியை கிராஸ் பண்ணி இதெல்லாம் தாண்டி எவைட் பண்ணி இந்த ஈரான் மிசைல்ஸ் அங்க போய் ஹிட் பண்ணுது? இந்த குழப்பம் பல பேரும் இருக்குல்ல. ஆனா பலரும் நினைக்கிறது அப்ப அயன்டோம் வேஸ்ட் போல இருக்கு அப்படின்ட்டு. வேஸ்ட் கிடையாதுங்க. அது நல்ல வெயிட்டான ஒண்ணுதான் அந்த சிஸ்டம். ஆனா ஈரானோட மிசைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா அங்க இருக்க இன்ஜினியர்ஸ் அப்கிரேட் பண்ணி விட்டாங்க. அதான் இங்க பிரச்சனையே. ரைட்டு. இந்த அயன்டோமை குறைச்சி மதிப்பிட்டு இருப்பீங்களா? இப்ப நீங்க இந்த தொகுப்பை முழுமையா பாருங்க, உங்களுக்கு கிளாரிட்டி பெருசாவே கிடைக்கும். அயன்டோம் இஸ்ரேலுக்கு அவ்வளோ சீக்கிரமா கிடைக்கல. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2000 வருஷங்களில் இஸ்ரேல் மேலே ஹெஸ்புல்லா அண்ட் ஹமாஸ் ரெண்டு அமைப்பும் பயங்கரமான ராக்கெட் தாக்குதல்களை முன்னெடுத்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு அடுத்து 2006 வருஷம் லெபனான் வாரப்போ இஸ்ரேல் மேலே அதிகப்படியான ராக்கெட் பிரயோகம் நடத்தப்பட்டுச்சுங்க. வட இஸ்ரேலில் குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே 4000க்கும் மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. இஸ்ரேல் சிட்டிசன்ஸ் ஒட்டுமொத்தமாக 46 பேர் இந்த அனர்த்தத்தில் சிக்கி இறக்குறாங்க. அது மட்டும் இல்லை, 2,50,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் அந்த குறிப்பிட்ட டேஞ்சர் ஜோனில் இருந்து இடமாற்றம் செய்யப்படுறாங்க. ஒரு நாடு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுது, ராக்கெட்டை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுது, திணறுது அப்படின்னா அந்த நாட்டோட தலைமை எவ்வளோ பெரிய தலைவலியை சந்திச்சிருக்கோம். இஸ்ரேலும் இதே தலைவலியை சந்திச்சுது. ராக்கெட் தாக்குதலை தடுத்து நிறுத்துகிற மாதிரி நமக்கு ஒரு ஆயுதம் கண்டிப்பாக தேவை. அந்த தடுப்பு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட அடுத்த பிரதான பணியாக இருக்கணும்னு அங்கிருந்த பெருந்தலைகள் முடிவு பண்ணாங்க. இந்த புதிய ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தேடி ஒட்டுமொத்த இஸ்ரேல் பெருந்தலைகளும் படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தோட மிக பிரபலமான தனிப்பெரும் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் கிட்ட இவங்க இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக எதுவுமே தோதுப்படலை. கடைசியாக ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் நிறுவனம் இருக்குல்ல, இதை நாடுறாங்க இஸ்ரேல். இந்த நிறுவனம் இஸ்ரேல் என்ன எதிர்பார்க்குதோ அந்த ப்ராடக்டை அப்படியே செஞ்சு கொடுக்கறதுல ரொம்ப ஆயத்தமாக இருந்தாங்க. கடைசியில் இஸ்ரேலும் இந்த ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் நிறுவனமும் கை கோர்க்குது. அதுக்கப்புறம் உதயமானது தான் அயன்டோம். பேட்டில் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் யூனிட், டிடெக்ஷன் அண்ட் ட்ராக்கிங் ரேடார், ஃபயரிங் யூனிட் ஆஃப் 3 வெர்டிக்கல் லான்ச்சர்ஸ், 20 இன்டர்செப்டர் மிசைல்ஸ் ஈச்சுங்க. அதாவது 3 வெர்டிக்கல் லான்ச்சர்ஸ்லையும் ஒன்றுத்துலேயும் வீதம் தலா 20 மிசைல்ஸ் உள்ளே இருக்குங்க. இதோட வேலையே வானத்திலேருந்து உள்ளே வருது பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட ராக்கெட் அதை அடித்து நடுவானிலே காலி பண்ணுறது தான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மிசைல்ஸ் இந்த ஒவ்வொரு லான்ச்சர்ஸ்லையும் பயன்படுத்தப்படுது. இந்த அயன்டோமை வி ஷார்ட் சிஸ்டம் இப்படியும் சொல்லுவாங்க. அதாவது வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸுங்க. இந்த குறுகிய எல்லையில் மட்டுமே, ரொம்ப தூரம் பயணிக்காமல் குறுகிய எல்லைக்குள்ளே மட்டுமே ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்படுது அப்படின்னா அதை திறம்பட முறியடிக்கிற திறன் இந்த அயன்டோமுக்கு இருக்கு. 4 கிலோமீட்டர்ல இருந்து 70 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள ஏதாவது ராக்கெட் உள்ள வருது அப்படின்னா அதை அடிச்சு காலி பண்ற, துல்லியமா அடிச்சு காலி பண்ற திறன் இந்த அயன்டோமுக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, நிலத்தில் எந்த அளவு எஃபிஷியண்ட்டாக இந்த அயன்டோம் செயல்படுதோ அதுக்கு ஈக்குவலாக நீர்லேயும் செயல்படும். அதாவது கப்பல்களை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இந்த அயன்டோமோட சக்ஸஸ் ரேட் எவ்வளோ தெரியுமாங்க? 90% மேலே. இதோட மினிமம் இன்டர்செப்ஷன் ரேஞ்ச் 5 கிலோமீட்டரில் இருந்து 7 கிலோமீட்டர் வரைக்கும். நிலப்பகுதிக்கு மேலே இந்த குறிப்பிட்ட அயன்டோம் நிலைநிறுத்தப்படுதுல, இதுக்கு ட்ரக்குகள் பயன்படுத்தப்படும், இந்த லாரிகள் பயன்படுத்தப்படும். இந்த வகைக்கு ஐடோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீர்வடியில், அதாவது கப்பல்கள் மேலே இந்த அயன்டோமை வச்சிருப்பாங்களா, இந்த குறிப்பிட்ட பிரிவுக்கு சீடோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அயன்டோமில் பிரதான சிறப்பம்சம் என்ன தெரியுமாங்க? வெதர் கண்டிஷன் எதுவாக இருந்தாலும் சரி, இது டார்கெட் ஒன்றதை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா அதை காலி பண்ணாமல் ஓயவே ஓயாது. இது நிலத்துக்கு மேலே இருந்து செயல்படும் போதும் சரி, நீருக்கு மேலே செயல்படும் போதும் சரிங்க, இதோட அக்யூரசி ரேட் குறையவே குறையாது. மழை, புயல், வெயில்னு எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கு வெதர் கண்டிஷன் ஒரு பொருட்டே கிடையாது. இவ்வளோ அதிநவீனத்துவம் வாய்ந்த இந்த அயன்டோம் 2011 வருஷம் தான் இஸ்ரேலுக்குள்ளே வருதுங்க. இஸ்ரேல் விமானப்படையில் இந்த அயன்டோம் சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு அதே வருஷம் மார்ச் மாதத்தில் முதல் அயன்டோம் பேட்டரி உள்ள இன்ஸ்டால் பண்ணப்படுது. அது இன்ஸ்டால் பண்ணப்பட்ட பகுதி பீர்ஷவான்னு சொல்லுவாங்களே, ஈஸ்டர்ன் இஸ்ரேலில் இருக்க பகுதிங்க. அது இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் எதுக்காக பீர்ஷவாவில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசாவில் இருந்து வெறும் 40 கிலோமீட்டர் மட்டும்தான் டிஸ்டன்ஸ் இதுக்கு. ஸோ தாக்குதல் அதிகமாக நடத்துறது ஹமாஸ் அமைப்பினர் மூலமாக அந்த ராக்கெட்டை ஏந்தி பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் தான். ஸோ அதுக்கு கிட்ட போயிட்டாலே நம்மளுக்கு டார்கெட் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உள்ளே வர ராக்கெட்ஸை நம்ம ஈஸியாக அடித்து காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் முதல் அயன்டோம் பேட்டரி இன்ஸ்டலேஷனை இஸ்ரேல் கவர்மெண்ட் இங்கே பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பிறகு தான் மற்ற இடங்களை முளைக்க ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. இந்த அயன்டோமை பற்றி உலக இராணுவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அப்படின்ற ஒற்றை நாட்டை முழுமையாக காப்பாற்றுறதுக்கு 13 சிஸ்டம் போதும். இந்த அயன்டோமை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, 13 சிஸ்டம் போதும். இது கையில் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலை வேற எந்த நாடாலையும் அசைக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த அயன்டோம் எப்படி செயல்படும் அதை பற்றியும் சொல்கிறேன். 70 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே ஒரு ராக்கெட் தாக்குதல் முன்னெடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க.
அதாவது எதிரி நாடுகள் ராக்கெட்டை இந்த நாட்டின் மேலே கட்டவிழ்த்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு டிடெக்ஷன் அண்ட் ட்ராக்கிங் ரேடார் செயல்பட ஆரம்பிச்சிடும். அதாவது ஏதோ ஒரு பொருள் நம்மளோட எல்லைக்குள்ளே வருது, அது என்னன்றதை இந்த ட்ராக்கிங் ரேடார் கண்டுபிடிச்சிடும். அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட மிசைல் என்ன ரகத்தில் இருக்குது, இந்த மிசைல் டைப் அடையாளம் காணப்படும். இந்த தகவல்கள் எல்லாமே வெப்பன் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கொடுக்கப்படும். இதுக்கு பிறகுதான் தாக்குதல் பாயிண்ட்டை இந்த வெப்பன் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் யூனிட் முடிவு செஞ்சு அந்த உள்ளே வர ராக்கெட்டை நடுவானத்தில் அடித்து காலி பண்ணிடும். கீழே சர்ஃபஸில் இருந்து ஏரில் எது வந்தாலும் டார்கெட்னு சொல்லிட்டு மிசைலாக இருக்கட்டும், மற்றபடி ஹெலிகாப்டராக கூட இருக்கட்டுமே, கீழே இருந்து அடித்து மேலே காலி பண்ணிவிடுவாங்க. இந்த அளவுக்கு அதிநவீனத்துவம் வாய்ந்ததாக தான் இந்த அயன் டோம் பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த அயன் டோமை இஸ்ரேல் ராணுவம் பல முறை அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஆனால் பிரச்சனை இப்போ வழுக்க இதை திரும்ப அப்கிரேட் பண்ணுறதை பற்றி இஸ்ரேல் கவர்மெண்ட் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த நாட்டோட பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதை அப்கிரேட் பண்ணுறது மட்டும் போதாது, இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் அல்டிமேட்டான வெப்பன் நம்ம கையில் வேணும். பதில் தாக்குதல் நடத்துறதுக்கும் அது கரெக்டாக இருக்கணும். அதுக்கெல்லாம் மேலே ஆன்டி மிசைல் சிஸ்டம் அமைப்பில் ஆகச்சிறந்த பங்களிப்பை செலுத்துறதாகவும் அந்த குறிப்பிட்ட தடுப்பு ஆயுதம் இருக்கணும்னு இவர் விரும்புகிறாருங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அமெரிக்காவோட விமான கௌரவம் இருக்குல்ல, நாங்கள் தான் ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதுக்கும் சரி உலகத்திலேயே ஏர் டிஃபென்ஸ் சார்ந்த இஸ்ரேல் தான் டாப்பு அப்படின்ற கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களே, இதுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு ஆப்பா அமைஞ்சிருக்கு இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட். இது என் மனசுல பட்ட விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.